எல்லாருக்கும் நமஸ்காரம். போன பதிவில் நாமெல்லாம் ராஜமுந்திரியில் கோதாவரி நதி கரையில் இருக்கிற அழகான உமா கோட்டிலிங்கேஸ்வர கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணோம் இல்லையா? அந்த தரிசனம் முடிஞ்சதும் நாங்கள் அதே கோதாவரி நதி கரையில் அந்த உமா கோட்டிலிங்கேஸ்வரர் கோவிலேருந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தூரத்தில் புஷ்கர் காட்டில் இருக்கிற உமா ஸ்ரீ மார்க்கண்டேயர் கோவிலுக்கு போனோம். இந்த பேர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல சிவபெருமானால் என்றும் 16 அப்படின்னு வரம் அளிக்கப்பட்ட மார்க்கண்டேயர் தவம் மேற்கொண்டதாக சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற சிவலிங்கமும் அன்னையும் மார்க்கண்டேய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்கிறார். அதனால் இங்கே சிவபெருமான ஸ்ரீ மார்க்கண்டேய சுவாமின்னு அழைக்கிறார். இந்த இடத்துல பிரார்த்தனை செஞ்சால் மரண பயம் போகும்னு பக்தர்கள் நம்புகிறார். இந்த சிவலிங்கம் ஒரு 3 அடி உயர கருங்கல்லால் ஆனது. இந்த கோவில் ஸ்ரீ ராஜராஜ நரேந்திரர், அதுக்கப்புறமா சோழர்கள், அதுக்கப்புறமா ரெட்டி ராஜாக்களால் நிர்வகிக்கப்பட்டதான். 1818ஆம் ஆண்டு குண்டு சோகநாத்ரிஸ்வ ராவ் அப்படிங்கிறவர் புனரமைச்சிருக்காரு. இந்த கோவிலில் விநாயக சதுர்த்தி, ராமநவமி, தீபாவளி, சிவராத்திரி, நவராத்திரி, அனுமன் ஜெயந்தி, ஜன்மாஷ்டமி, சங்கராந்தி, துர்கா பூஜை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறான். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அங்கே கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்காமல் ராத்திரி நிலாவை பார்த்துட்டு தான் சாப்பிடுவாளாம். அது வரைக்கும் அவள் சாப்பிடாமல் இருப்பாளாம். அதனால் அங்கே இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வருஷம் திருக்கல்யாணமும் பண்ணி வைக்கிறான். இப்போ நீங்கள் பார்க்குறது அழகான நந்தி. இந்த நந்தியை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்காருன்னுட்டு. அதுக்கப்புறம் இங்கே இந்த ஆந்திரா கோவில்களில் இடத்துல பார்த்ததில் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா கூம்பு மாதிரி இருக்குது பாருங்க, இது விபூதி. இதுலேருந்து தான் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறா. சில கோவிலெல்லாம் இதே மாதிரி இந்த கல் மாதிரி வச்சுடுவா, அதையே தொட்டு தொட்டு நெத்தியில் வச்சுக்கிறா. இது கூட நமக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பார்த்ததில்லை இல்லையா? இனி அடுத்த பதிவில் அடுத்த கோவிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.